வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். திருமலை யாத்திரையின் போது சொல்ல வேண்டிய பிரார்த்தனை என்ன? கருட புராணம். ஒரு பக்தையானவள் திருப்பதி ஸ்ரீனிவாசனை வழிபட்டதன் பயனாக அடுத்த ஜென்மத்தில் ஜாம்பவதியாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணரை மணந்து கொண்டாள். அந்த ஜாம்பவதி தன் முன் ஜென்மத்தில் எப்படி ஸ்ரீனிவாசனை வழிபட்டாள்? விராட் ரூபத்தோடு 14 லோகங்களாகவும் பகவான் இருக்கிறார். அவரே திருமலையில் ஸ்ரீனிவாசனாக இருக்கிறார். அந்த ஸ்ரீனிவாசனை எப்பொழுது தரிசிப்பேன் என்ற தாபத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டே சேஷாச்சலம் நோக்கி தீர்த்த யாத்திரை செய்தாள். ஜாம்பவதியாக பிறந்த இவள் தனது முன் ஜென்மத்தில் திருமலையில் ஏறும்போது ஸ்ரீனிவாச பெருமாளின் தரிசனம் தனக்கு கிடைக்குமா என்று கதறிக்கொண்டே பிரார்த்தனை செய்து திருமலை ஏறினாள். அவள் செய்த பிரார்த்தனை: ஸ்ரீவத்சம் என்ற அடையாளம் கொண்ட ஸ்ரீனிவாசா, உங்களது திருமார்பை எப்பொழுது தரிசிப்பேன்? 3 மடிப்புகள் கொண்ட ஸ்ரீனிவாசா, உங்களது திவ்யமான திருவயிற்றை எப்பொழுது தரிசிப்பேன்? மகர லோகத்தில் இருப்பவர்கள் வழிபடும் ஸ்ரீனிவாசா, உங்களது சங்கம் போன்ற திரு கழுத்தை எப்பொழுது நான் தரிசிப்பேன்? அனைத்து அந்தரிக்ஷமும் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது திரு நாபியை எப்போது தரிசிப்பேன்? ஜனலோகத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் முராரி, உங்களது திருமுக மண்டலத்தை எப்பொழுது நான் காண்பேன்? சத்தியலோகத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது சிரசை எப்பொழுது தரிசிப்பேன்? பூலோகத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது இடையை எப்பொழுது தரிசிப்பேன்? தலாதலத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது திருத்தொடையை எப்பொழுது தரிசிப்பேன்? சுதலத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது கோமளமான முழங்காலை எப்பொழுது தரிசிப்பேன்? ரசாதலத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது 2 கால்களை எப்பொழுது தரிசிப்பேன்? பாதாள லோகத்தில் உள்ளவர்கள் ஆசிரயிக்கும் ஸ்ரீனிவாசா, உங்களது திரு பாதங்களை எப்பொழுது தரிசிப்பேன்? இவ்வாறு ஸ்ரீனிவாசனின் தரிசனம் தனக்கு கிடைக்குமா என்ற தவிப்போடு திருமலை மீது ஏறிக்கொண்டே பிரார்த்தனை செய்தாள். இவ்வாறு கருட புராணம் பிரம்மகாண்டம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.